எல்லாரும். ஐயா குருஜி வணக்கம். வாங்க வாங்க வாங்க. ஐயா குருஜி ஐயா வணக்கம். எனக்கு 68 வயதாகிடுது. நாங்கள் 12 வருட மாணவன் உங்களிடம். பையனுக்கு ஒரு திருமண தாமதம். மீன இலக்கணம் உபய இலக்கணம். யாருக்கு திருமணம்? பையனுக்கு திருமண தாமதம். 7ஆம் வாய்க்கிட்ட வச்சு பேசுங்க. 7ஆம் இடத்தில் புதன் மூலத்திருகன் உச்சம். மீன இலக்கணம். ஆமாம். அப்புறம் நீச சுக்கிரன் நீசம். அப்புறம் மீன இலக்கணம் 7ஆம் இடத்துல புதன் சுக்கிரன். குரு சூரியன். குரு சூரியன் 3 கிரகம் ஒரே டிகிரி 151 டிகிரியில் சூரியன் குரு புதன். எனக்கு புரியல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு மட்டும் கேளுங்க. 7ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் புரியுது. குரு குரு குருவும் எங்கே இருக்கிறாரு? சுக்கிரன் 20 தள்ளி இருக்காரு. மேச ராசி சந்திராதி யோகம் இருக்குது. சந்திராதி யோகம் இருக்கு. எனக்கு 34 வயசாச்சு. தாமதத்தில் காரணம் என்ன? 36 வயசாச்சு. 34 வயசு. 3ஆம் மதிப்பு நீசம் 7 10. 3ஆம் இடத்துல குரு சுக்கிரன் நீசம். சுக்கிரன் நீச்சம் 7ஆம் இடத்துல. மீன லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம் புரியுது. புதன் அங்கேயே நீச்ச பங்கமாக இருக்கிறாரு. சந்திர அதியோகம் மேஷராசி. சந்திர அதியோகம் இருக்கு. குரு இருக்காரு, சூரியன் இருக்காரு. ஒரே குருவும் சூரியனும் எங்கே இருக்கிறாங்க? அது கன்னியில ஒரே டிகிரி. கன்னிலேயே குருவும் சூரியனும் இருக்கிறாங்க. அப்போ 7ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் சூரியன் குரு 4 கிரகமா? செவ்வாய் பார்க்குறாரு 4ஆம் பார்வை. செவ்வாயும் பார்க்குறாரு. அப்புறம் 11 சனி உச்சம். அதுக்கு என்ன 34 வயசுக்கு நான் இந்த விதி பொதுவான விதிங்க. 34 வயசு சொல்லுங்க. புத்திர தோஷம் இருக்கும். 2, 7, 8ஆம் இடங்களில் பாவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. சுக்கிரன் பலவீனமாக இருக்கும். எப்போ திருமணம் நடக்கும்ன்றது தசாபுக்திகளின் அடிப்படையில். என்ன தசாபுக்தி நடக்குது? மாறி 3 மாதம் ஆச்சு. ராகு 10 ராகு திசையில் இப்போ மாறி ராகு திசை. ராகு புத்தி குரு வீட்டில். ராகு திசையில் ராகு புக்தி குரு வீட்டில் இருந்தால் இது நடக்கும்ல. இப்போ தனுசில் இருக்கிறாரா மீனத்தில் இருக்கிறாரா? தனுசில் இருக்கிறார். ராகு குருவை போலவே செயல்படக்கூடியவர். குருதசை சுயபக்தியில் கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். ராகு திசையில் தான் கண்டிப்பாக நடக்கும். இப்போ நீங்கள் கேட்குறது எதுவுமே எனக்கு புரியல. இந்த மாதிரி விஷயங்களில் பொதுவாக ஜாதக இதை கேட்காதீங்க. எனக்கு புரிஞ்சா தானே நான் பதில் சொல்கிறதுக்கு. உங்களை திருப்திப்படுத்துறதுக்குன்னு எதாவது சொல்ல முடியாது. 34 வயசுலனா கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். தனிப்பட்ட ஜாதகங்களை தயவுசெய்து கேட்க வேண்டாம். அல்லது தனியாக ஒரு இடத்துல எனக்கு கொண்டு வாங்க, இந்த இடத்துல வேண்டாம். ஜாதகத்தையே காட்டுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். சரிங்க சார், நன்றி நன்றி. ஜாதகத்தையே காட்டுங்க, பதில் சொல்கிறேன். தயவுசெய்து பொதுவான கேள்விகளை கேளுங்க. சார் அங்குச்செல்வன் சார். வாய்க்கிட்ட வச்சு. ஓகே. என்னோடய பேர் அங்குச்செல்வன். நான் கோயம்புத்தூர் தான், ஐரோப்பிய நாட்டில் வேலை செய்கிறேன். எனக்கு ஒரு கேள்வி. நல்ல ஆதிபத்தியம் கொண்ட அசுப கிரகம் சனி செவ்வாய், அது ஒரு நல்ல கிரகமான குரு சுக்கிரன். ஆனால் இவங்க கெட்ட ஆதிபத்தியம் கொண்டவங்களாக இருக்காங்க. இது இந்த கேள்வி மீனோ ரிஷப துலாம் லக்னத்திற்காக. ஸோ இவங்க குரு சுக்கிரன் இணைவோ பார்வையோ இருக்குது, சுபத்துவம் அடைகிறாங்க. ஆனால் இந்த உயிர் ஜத காரகத்துவம் எப்படி செயல்படும்? கெட்ட கிரகம் சுபத்துவம் ஆகுது, ஆனாலும் இந்த ஒளிக்கலப்பு நடக்குது. இப்போ இந்த செவ்வாயோ சனியோ தசை நடந்தால் இல்லை அதோட புக்தி நடந்தால் எப்படி இருங்க, எனக்கு கேள்வி புரிஞ்சிருச்சு. கெட்ட ஆதிபத்தியமுள்ள நல்ல கிரகங்கள், நல்ல ஆதிபத்தியமுள்ள கெட்ட கிரகங்கள் சுபத்துவத்தில் என்ன செய்வாங்கன்றதான் அவங்க சுருக்கமான கேள்வி. இப்போ மேஷ லக்கணம், இது சிம்ம லக்கணம்னே வச்சுக்குவோம். சிம்ம லக்கணத்திற்கு செவ்வாய் சுப ஆதிபத்தியங்கள் உள்ளவர். ரிஷப லக்கணத்திற்கு சனி சுப ஆதிபத்தியங்கள் உள்ளவர். ரிஷப லக்கணத்திற்கு சனி 9, 10 குடையவராக அமைகிறார் இல்லையா? இவருக்கு குரு தொடர்புகள் இருந்து, அதனால தான் நான் ஒரு பாதகாதிபதி கட்டுரையில் தெளிவாக சில விஷயங்களை எழுதினேன். நல்ல ஆதிபத்தியங்களை கொண்ட பாப கிரகங்கள் 6, 8, 12 மறைஞ்சு தான் ஸ்தான பலத்தை அடைவாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இந்த பேசிக் வந்துடும். ரிஷப லக்கணத்திற்கு சனி எங்கே உச்சமாகிறார்? 6 தானே உச்சமாகிறார். சிம்ம லக்கணத்திற்கு செவ்வாய் எங்கே உச்சமாகிறார்? 6 தான் உச்சமாவார். கெட்ட ஆதிபத்தியங்களை கொண்ட கிரகங்கள் உண்மையிலேயே இந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பெரிய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ரிஷப லக்கணத்துக்கு ஏன் சனி லக்கணத்திலேயோ 10ஆம் இடத்துலையோ 5ஆம் இடத்துலையோ உச்சமாகலை, 6ஆம் இடத்துல போய் ஏன் உச்சமாகிறார்னா, அவர் அந்த நல்ல ஆதிபத்தியங்களை குறையில்லாமல் தர வேண்டும் என்பதற்காக. இந்த சனி மறைவிடத்தில் வலிமையான ஸ்தான பலத்தை பெற்றிருக்கும் பொழுது
சுபத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய குரு சுக்கிரன்களை தொடர்புகளை கொடுத்தால் லக்னாதிபதி வலிமையாக இருக்கின்ற நிலைமையில் குபேர சம்பத்துகளையும் அதிகாரத்தையும் தருவார். நல்ல ஆதிபத்தியங்களின் மூலமாக லக்னாதிபதி வளர்த்துருக்கணும். அருமையான கேள்வி, ஈஸியாக கேட்டு போயிட்டீங்க. இது எவ்வளோ அடித்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய கேள்வி. எத்தனையோ இடத்துல சொல்லி கொடுத்துருக்குறேன், இன்னும் புரியலை. சார் இல்லை சார், இதில் வந்து அதாவது இந்த சுக்கிரனோ குருவோ சனிக்கு கொஞ்சம் கெடுதல் தன்மையை திணிப்பாங்கல்ல அவங்களோட ஆதிபத்திய முறையில். அதே நேரத்தில் ரிஷப லக்னத்திற்கு அட்டமாதிபதியான குரு 3ஆம் இடத்துல உச்சனாகி 9ஆம் இடத்தை பார்த்தால் தன்னுடைய அட்டமாதிபதி பார்வையையும் செய்வார். குரு பார்வை கோடி நன்மை இல்லையா? ஆமாம் சார். ரிஷப லக்னத்துக்கு 3ல் குரு உச்சம், 9 11 பார்க்குறார் இல்லையா, 7 9 11 பார்க்குறார் இல்லையா, பார்ட்டி திருட்டுத்தனமாக சம்பாதிக்கும், மாட்டிக்காது. இதை மனசில் தேக்க முடியுதா? யோசித்து பதில் சொல்லுங்கள். ரிஷப லக்னம், குருவின் பார்வை நல்லதா கெட்டதா? குரு பார்க்க கோடி நன்மை. அட்டமாதிபதி 3இல் உச்சமாகிறார். அட்டமாதிபதி உச்சமாகிறார், 9ஆம் இடத்தை பார்க்குறார். குரு பார்வை கோடி நன்மை. இதை நல்ல தகப்பன்னு எடுத்துக்கிறதா கள்ளக்கடத்தல் பண்ணுற தகப்பன்னு எடுத்துக்கிறதா? ரெண்டும் தான். இப்போ இந்த இடத்துல சனி 9ல் இருந்தார், உச்சகுரு பார்க்குறார். இந்த இடத்துல அட்டமாதிபதி பார்வை என்பதை கொடுப்பாரா மாட்டாரா? ரிஷப லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல சனி உச்ச குரு, குருதசை சுயபக்தியில் தகப்பன் இறந்து போனார். நீங்கள் கேட்ட கேள்வியோடைய பேஸிலே சொல்கிறேன். ஜாதகம் வச்சுருக்கிறேன், எப்போ போடுறதுன்னு தெரியல. ரிஷப லக்னம், 9ஆம் அதிபதி சனி ஆட்சி, 3ல் சனி குரு உச்சம். சனி தசை சுயபக்தியில், குருதசை சுயபக்தி, குருவோ சனியோ குருதசை சுயபக்தியில், குருதசை சுயபக்தியில் அப்பா இறந்து போனார். அப்போ இது எல்லாத்தையும் பார்க்கணும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி உண்மையிலே ஒரு நல்ல கேள்வி. ஆனால் காரக சுபத்துவத்தை இயற்கை சுபராகிய நைசர்கிய சுபராகிய குரு பகவான் கொடுக்கும் பொழுதே அவருடைய ஆதிபத்தியம் என்கின்ற கெடுதல் கலந்த தன்மையும் அங்கே கொடுப்பார். இதை நம்ம ஆழமாக பார்க்கலாம். இப்போ வந்து ரிஷப லக்னம், 9ல் சனி ஆட்சி, 3ல் உச்ச குரு இருக்கிறார். அப்போ தகப்பன் 9ஆம் இடத்தை சனி இருந்தாலும் கெடுப்பார்னு சொல்கிறேன்னா, தகப்பனையோ தகப்பன் வழியிலையோ 8 என்று சொல்லப்படக்கூடிய அமைப்புடைய அப விஷயங்கள், அதாவது கெட்ட விஷயங்கள் கலந்திருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த பதில் தான் எதிர்பார்த்தீங்களா, வேற பதிலா? ஆமாம் சார். ஏன்னா எல்லா டைமும் குரு மித்த லக்னங்களுக்கு குருவும் சுக்கிரனும், அதாவது எல்லா நேரத்திலையும் குரு பார்வை நல்லதுன்னு சொல்லிட முடியாது. குரு பார்வை சொகுசு தன்மையை கொடுக்கும். சார் இதை இப்படி சொல்கிறேன், எல்லா ஊழல் பண்ணுறவங்களும் ஜெயிலுக்கு போகிறாங்களா? இல்லை. எல்லா ஊழல் பண்ணுறவங்களும் எல்லா அரசியல்வாதிகளும் நல்லவங்களா? எதுவும் இல்லைங்க. இப்போ எந்த அரசியல்வாதியும் நல்லவர் இல்லை. நீங்களும் நானும் கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஓட்டு போட போகிறோம். நம்ம 2 பேரும் ஓட்டு போடுறது வேறு வேறையாக இருந்தாலும் 2 பேருமே நல்லவங்க இல்லை. அப்போ எல்லாருமே நேர்மையாக சம்பாதிப்பவர்களா? இல்லை. உண்மையிலேயே டிவிஎஸ் குரூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிவிஎஸ் குரூப்பு, அப்புறம் இந்த ஐபிஎம் குரூப்பு, இதில் கொஞ்சம் இன்னும் நியாயவான்கள்லாம் இருக்கிறாங்க. அதாவது டிசிஎஸ் இருக்கு இல்லையா, இந்த டிசிஎஸ் மாதிரியான சில இதெல்லாம் எப்படின்னு தெரியுமா? டிவிஎஸில் இன்றைக்கி எனக்கு தெரியும் நிறைய, இப்போல்லாம் எப்படியோ, அப்போல்லாம் திருட்டு கணக்கே எழுத மாட்டாங்க. 30% வருமான வரினா கரெக்டாக 30% வருமானத்தை நிம்மதியாக கட்டிட்டு நிம்மதியாக இருப்பாங்க சில பெரிய கம்பெனிகள்லாம். அது ஒன்று. என்னதான் கோடிக்கணக்கில் வருமானம் வந்தாலும் அதில் அந்த ஜிஎஸ்டியை இப்படி கணக்கிழுது, அப்படி கணக்கிழுது, இப்படி கணக்கிழுது, செலவை குறை அப்படின்னு ஒரு முதலாளி சொல்கிறார் இல்லையா, அது ஒரு வகையான ரகம். இந்த கேள்வி தான் இப்போ நீங்கள் கேட்டீங்க. இதுதான் ஆதிபத்திய காரகத்துவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கடுமையான எப்படி கணிப்பது என்கின்ற சிக்கல் இங்கே தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒருவர் நேர்மையாக சம்பாதிக்கிறார், ஒருவர் நன்றாக சம்பாதிக்கிறார். இந்த நன்றாக சம்பாதிக்கக்கூடிய ஒருவர் நேர்மையாக சம்பாதிக்கிறார் என்று சொல்ல முடியாது. ரிஷப லக்னத்திற்கு அட்டமாதிபதியாகிய குரு 11ஆம் இடத்தை, லாபஸ்தானத்தை, தன்னுடைய ஸ்தானத்தை தானே பார்த்தும்போது அவர் சத்தியமாக நான் வரி கட்டித்தான் சம்பாதிக்கிறேன்னு சொல்ல மாட்டார், சொல்ல முடியாது. அவர் ஒரு நிலையில் சம்பாதிக்கிறார், திருட்டுத்தனமாக சம்பாதிக்கிறார். ஏன் திருட்டுத்தனமாக சம்பாதிக்கிறார்?
8ஆம் அதிபதியுடைய பார்வை 11ஆம் இடத்திற்கு விழுவது என்பதால் சட்டத்தை ஏமாற்றியோ மனசாட்சிக்கு விரோதமாகவோ சம்பாதிக்கிறார். குரு பார்த்தா நல்லவன் தானே? ஆமாய்யா, நல்லவனே இன்கம் டேக்ஸில் ஏமாத்துறான்ல. நம்மளும் ஓட்டு போடுறதுக்கு துட்டு வாங்குறோம்ல. ஆமாங்க. ஓட்டு போடுறதுக்கு துட்டு வாங்குறது இப்போ தப்புன்னு ஆகிப்போச்சா? இல்லை இல்லை. அப்போ சில விஷயங்களை இப்படித்தான். இது ரொம்ப சிக்கலான கேள்வி. குரு பார்த்தால் கோடி நன்மை மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. குரு எங்கெல்லாம் 5ஆம் அதிபதியாக வருகிறாரோ அப்போதெல்லாம் அது நன்மை. அட்டமாதிபதியாகவும் 6ஆம் அதிபதியாகவும் வரும் பொழுது குரு பார்வை ஆதிபத்திய தீமைகளை சேர்த்தே செய்யும். அதையே சனிக்கு அப்படியே கொண்டு வந்துட்டா ரிஷப லக்னத்திற்கு சுபத்துவமான சனியின் பார்வை நல்லதை செய்யும். நல்லதை செய்யும். ஓகே. ரிஷப லக்னத்துக்கும் துலா லக்னத்துக்கும் அவர் தான் பூரண. அதே நேரம் மகர கும்ப லக்னத்துக்கு கூட அவர் அப்படி செய்யணும்னு அர்த்தம் இல்லை. ரிஷப லக்னத்திற்கும் துலா லக்னத்திற்கும் பூரண ராஜயோக ஆதிபத்தியத்தை கொண்டவர் சனி. அவர் அங்கே கேந்திர கோணங்கள் போன்ற இடங்களில் மறையவே வேண்டாம். மறையாமையே கேந்திரத்திலேயோ கோணத்திலேயோ அதீத சுபத்துவமாக இருக்கின்ற போது ஆதிபத்திய நன்மைகளையும் காரக கெடுதல்களையும் செய்வார். இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜோசியம் வந்துருச்சுன்னு அர்த்தம். குரு ஆதிபத்திய கெடுதல்களையும் காரக நன்மைகளையும் செய்வார். சனி காரக கெடுதல்களையும் ஆதிபத்திய நன்மைகளையும் செய்வார். இதை அப்படியே திருப்பி சொல்லுங்க பார்ப்போம். திருப்பி சொன்னா தான் உங்களுக்கு புரிஞ்சதுன்னு அர்த்தம். சார், சனி காரக கெடுதல் செய்வார், ஆதிபத்திய நன்மைகள் செய்வார். குரு அப்படியே ரிவர்ஸு. இதில் இந்த ரிஷப துலாம் லக்னங்களுக்கு இதில் காரக நன்மைகள் தருவார். அதாவது காசு அந்த மாதிரி விஷயம் நல்லா கிடைக்கும். ஆனால் உயிர் காரகத்தில் வெயிட் வச்சிருவார். உங்களுக்கு ஜோசியம் புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இதில் தான் எல்லாரும் தடுமாறுறீங்க. இதில் தான் தடுமாறுறீங்க பலன் கணிக்கிறதுக்கு. உங்களுக்கு உண்மையிலே ஜோசியம் புரிஞ்சிருக்கு. நான் மிகைப்படுத்தாத வார்த்தைகளின் மூலமாக தெளிவான ஒரு விளக்கத்தை நீங்கள் கொடுத்தேன். இதை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்களோன்னு எனக்கு. ஏன்னா இந்த இடம் நான் 3 கிளாஸ் நடத்தினேன் ஆன்லைன் கிளாஸில். இந்த 3 ஆன்லைன் கிளாஸில் வரக்கூடிய கமெண்ட்லேயே அவங்க மன ஓட்டம் எனக்கு தெரியும். இந்த 3 கிளாஸ்லேயே நீங்கள் எல்லாரும் குழம்புனீங்க. என்னையா இந்த மனுஷன் ஆதிபத்தியம் காரகத்துவம் ஆதிபத்தியம் ஆதிபத்தியம் காரகத்துவம் எதுனே தெரியாத போது அப்புறம் எப்படி அதில் பதில் சொல்கிறது? இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இந்த விஷயத்தை மனசில் தேக்குனீங்கன்னா குரு பார்க்க கோடி நன்மை உண்மை. குரு அப்படியே ரிஷப லக்னத்திற்கும் துலாம் லக்னத்திற்கும் ஆதிபத்திய காரக நன்மைகளையும் ஆதிபத்திய கெடுதல்களையும் செய்வார். ஆதிபத்திய கெடுதல்னா ரோட்டில் விட்டுருவாரா? ஆம். பாபத்துவமாக இருந்தால் ரோட்டில் விடுவார். உதாரணத்துக்கும் சொல்கிறேன். துலாம் லக்னம் 10ல் குரு உச்சம். இது நடந்த போது நான் தொழில்முறை ஜோதிடன் இல்லை. 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் தொழில்முறை ஜோதிடன் இல்லை. ஆனால் அப்போ நான் உயர்நிலையாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஹாபியா ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். தமிழக அதிகார வர்க்கத்தில் 2ஆம் நிலை 3ஆம் நிலையில் இருந்த ஒரு மிகப்பெரிய உயர் அதிகாரிக்கு குரு தசையில் துலா லக்னத்தில் 10ல் உச்ச குரு தசையில் என்ன நடக்கும்னு கேட்டார். ஜெயிலுக்கு போவீங்க என்ன? அப்போ நான் வெறும் ஆதித்யன் தான், குருஜிலாம் கிடையாது. 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இது சம்மந்தப்பட்ட சிலருக்கு வேணால் தெரிஞ்சிருக்கலாம். நான் சொல்லி ஒரு மாதத்தில் மாலை முரசில் பேனர் நியூஸ் அவர் கைதுன்ட்டு. அதுக்கப்புறம் அவர் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் மறுபடியும் சேரவே முடியல. ரிட்டையர்ட் ஆகி தான் வெளியே போனார். கடைசி வரைக்கும் அரெஸ்ட் பண்ணி சஸ்பெண்ட்லேயே ரிமூவ் ஆனார். இப்போ நான் சொன்னது புரிஞ்சு போச்சா? ஆதிபத்திய கெடுதல் காரக நன்மை புரிஞ்சதா? துலா லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் அவர் இருந்தது காரக நன்மை. தமிழக அரசின் மிக உயர்நிலை 2-3ஆம் நிலையில் இருந்தார். குருதசை வந்தவுடனேயே அவர் சஸ்பெண்ட் ஆகி அரெஸ்டும் ஆனார். ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் அவர் ஜெயிலையும் ஒரு 6 மாதமோ என்னமோ ஒரு மாதம் 2 மாதம் 6 மாதம் இருந்தார். இதை இப்படி சொல்கிறதே தப்பு தான். இன்றைக்கும் அவர் நம்ம ஆன்லைன் வகுப்பில் இருக்கிறார். அவர் அன்னைக்கு பிடிச்ச ஜோசிய பைத்தியம் இன்றைக்கும் நான் கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கு. நான் சொல்கிறத மட்டும் இதை ஒரு உதாரணமாகவே சொல்லிட்டேன். ஆதிபத்திய கெடுதல் காரக நன்மை, காரக கெடுதல் ஆதிபத்திய நன்மை. இதில் மட்டும் இந்த குரு சனியை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தூள் கிளப்பலாம் பலன் சொல்கிறதில்ல. துலா லக்னம் 10ல் குரு உச்சம். அவர் 6ஆம் இடத்தை குரு பார்த்த காரணத்தினால் ராகு தசை வரை ஜாதகம் ராஜயோக ஜாதகம் தமிழகத்தின் 3 நிலை அதிகார வட்டத்தில் முதல் 3 நிலை அதிகார வட்டத்தில் ஒருவராக இருந்தார். குருதசை சுயபக்தியில் அரெஸ்ட் ஆனார்.
மாட்டினார், அரெஸ்ட் ஆகி சஸ்பெண்ட் ஆனார், 3-4 மாதம் ஜெயிலில் இருந்தார். திரும்ப அவர் ஜாயின்ட்டே பண்ணலை, ரிட்டையர்ட் ஆனார். இது அப்படியே யோசிங்க. 10ல் குரு உச்சமாக இருந்தாரா? 6ஆம் இடத்தை இப்போ கூட ஒரு சகோதரிக்கு 6ஆம் பாவகத்தை பற்றி சொல்லும்போது, இப்போ இந்த 6ஆம் இடம் 6ஆம் அதிபதி 10ல் உச்சனானாரா? அப்போ உச்சனாகும் போது அந்த வேலை அமைப்புகளில் அந்த ஆதிபத்திய நன்மைகளை அவர் செஞ்சாரா? ஆதிபத்திய அமைப்புகள் எல்லாத்தையும் பண்ணாரா? 6ஆம் அதிபதி என்ன இருந்தாலும் 6ஆம் அதிபதி தானே. கரெக்ட். இதை அப்படியே ஜாதக அமைப்புகளுக்கேற்ப அப்படியே புரிஞ்சிக்கும் போது எந்த இடத்துல இப்போ இந்த குரு 2, 6, 10ஆம் இடங்களோடு அவர் தொடர்பு கொள்கிறார். இதற்கடுத்து துணை அமைப்புகளுக்கு நம்ம லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், லக்னம் எப்படி இருக்குது, தசாபக்தி எப்படி இருக்குது, தசாநாதன் எப்படி இருக்கிறார், குருவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மற்ற தொடர்புகள் எப்படின்றத புரிஞ்சுக்கணும். பேசிக் நான் சொன்ன இந்த பாபர்களுடைய ஆதிபத்திய காரகத்துவம், சுபர்களுடைய ஆதிபத்திய காரகத்துவங்களை புரிந்து கொண்டால் பலன் சொல்ல முடியும்.